ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அதையே பார்த்துட்டு உட்காந்துரு. லைஃப்ல சூப்பரா இருக்கும். வந்துட்டா எக்ஸ்கியூஸை கொடுக்கறது. உனக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். என்கிட்ட வந்து இங்க என்னமோ இருக்கவே பிடிக்காத மாதிரி பேசுறது, அவங்களோட அங்க ஒட்டிக்கிட்டு கதை பேசுறது. நீ இவ்வளவுதான் பார்கவி. உன்னை பெருசா நினைச்சது ஏன் தப்பு. நீ கிளம்பு முதல்ல. இங்க இருந்தா உனக்கும் எனக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் தான் வரும். நீ போ. அப்புறம் நான் தான் ஏதோ பெரிய வில்ல மாதிரி போர்ட்ரே பண்ணுவீங்க. அந்த தர்ஷினி பெரிய நல்லவ மாதிரியும் உத்தமி மாதிரியும் பேசுவா. ஆளுக்கு என்னை வில்ல மாதிரி பார்ப்பீங்க. அப்புறம் எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கிளம்பு. ஃபுட் ட்ரக்ல சர்வீஸ் பண்ண ஆள் வேணும்ல. போ போ. நீ அங்க இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதான். போ போ. கிளம்பி போங்கம்மா, போங்க. தர்ஷன், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஐயோ சாரிம்மா, வெரி சாரி. நான் தப்பா பேசிட்டேன் தான். நீங்க தான் பர்ஃபெக்ட். உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. கிளம்புங்க, போங்க ப்ளீஸ். என்ன மாதிரி பைத்தியக்காரனோட பேசினா உங்களுக்கு தான் கஷ்டம். போங்க. நல்லவங்க கேங் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பி போய் அவங்களோட லைஃபை பாருங்க, சரியா? இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். அப்புறம் பார்கவி, நான் கோவமெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருக்கேன். சந்தோஷமா சொல்றேன். போயிட்டு வாங்க, கிளம்புங்க. இன்னொன்னு இல்ல, போதும். அம்மா, இந்த அட்ரஸ் எப்படி கிடைச்சிச்சு ஜென்னி? மேம், கலெக்டர் பங்களா வரைக்கும் போனேன் மேம். அங்கே தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் கேட்ட உடனேலாம் கொடுக்கல, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன். மேம், ஏன் நீங்கள் அங்கே தங்காமல் இங்கே வந்து தங்கியிருக்கீங்க? ஐ வுட் லைக் டு கீப் மை பர்சனல் லைஃப் ப்ரைவேட். அங்கிருந்து ஆஃபிஷியலாக மீட் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது சரியா வராது அப்படிங்கிறதுக்காக தான் நானே பர்சனலாக அந்த வீடை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். சத்யாக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. இப்படியே உங்க சாப்பாடு சாப்பிட்டேன்னா குண்டாயிருவேன் போலயே. ஆமா, உங்க மேடம் மட்டும் எப்படி இப்படி ஒல்லியாவே இருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு நாளைக்கு 2 வேளை விடாம எக்ஸசைஸ் பண்ணும், யோகா பண்ணும். பாவம், அதுக்கு இருக்கிற மண்டை குடைச்சலுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் ஓரளவுக்கு தாங்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபோன் வரும் தெரியுமா? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்க கலவரம், அங்க தகராறு. எப்ப பாப்பா. சத்யா, போதும், பேசிக்கிட்டே இருக்காதீங்க. தெரியாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மா, உங்க ஹோட்டல் சாப்பாடு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சாமே. நேத்து வந்து அத பத்தி தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னையும் பாப்பாவையும் கூட்டு வர சொல்லுமா, நாங்களும் சாப்பிட்டு பாக்குறோம். கண்டிப்பாக்கா. மேம், ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. ஷூர். தங்கம், ஹலோ, சட்னி வைக்கட்டுமா? நான் வந்துட்டீங்களா? இதோ ஒரு நிமிஷம். மேம் வந்துடுறேன், ஒரு நிமிஷம். பாப்பாக்கு சட்னி வேணுமா? இதோ தரேன். சரி, நான் கிளம்புறேன் சத்யா. பாப்பாவை ரெடி பண்ணிட்டு நிஷா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகும். அது தெரிஞ்ச கதை தானம்மா. சொல்றது கேளு. நாளைக்கு ஸ்கூல் இல்லைல்ல, நானும் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு உங்க கூட வரேன். ஓகே? என்ன ஜனனி இது? மேம், சின்ன கிஃப்ட். எதுக்கு ஜனனி இதெல்லாம்? இதெல்லாம் வேணாம். பிடிச்சிருக்கா? மேம், இதுல என்ன மேம்? ஏன் வேணா? உன் ஃப்ரெண்டு தானே, வேற யாராவது கொடுத்தாதான் வாங்க கூடாது. உன் ஃப்ரெண்டு கொடுத்தா வாங்கலாம் தானே. நீங்க கொடுங்க ஜனனி. ஏய், நோ மேம், ப்ளீஸ் மேம், வேணான்னு சொல்லாதீங்க. குழந்தை தானே, இருக்கட்டும். இந்தா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சோ பியூட்டிஃபுல். தேங்க் யூ ஜனனி. ஏய், பேரை சொல்லி கூப்பிடாத. காலர் ஆண்டி. மேம், ஏன் மேம்? பரவாயில்ல, அவ அப்படியே கூப்பிட்டோம். ஜனனி சவுண்ட்ஸ் குட். நீ அப்படியே கூப்பிடு. ஓகே மதி, பை. நீ கிளம்பு, நான் உள்ள போய் விளையாடுறேன். ஏய்,
மொத்த சாக்லேட்டும் சாப்பிட்ட? அடிப்ப அதானே? சும்மா சொல்லுவேன், ஆனா அடிக்க மாட்டேன். எனக்கு தெரியும். நானும் சாப்பிட மாட்டேன். குட் குட். பாய். பாய். ஜனனி வாங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல மேம், போதும் மேம், நான் அப்படியே கிளம்புறேன். சரி ஓகே, நானே உங்களை ட்ராப் பண்றேன். இல்ல மேம், பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். இல்ல, கமிஷன் கூட எனக்கு கால் இருக்கு. அதோட அப்டேட் என்ன அப்படிங்கறத பேசி நம்ம கார்லயே போலாம் வாங்க. மேம், குட் மார்னிங் மேடம். சார் அத்விகாவை பார்க்கணும்னு சொல்றாரு. வீக்லி ஒன்ஸ் தானே உங்களுக்கு பெர்மிஷன் வர்றதுக்கு, இப்ப வந்து பார்க்கணும்னா? இல்ல மேடம், சார் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாரு. வரத்துக்கு 1 வீக் ஆகும். அதான் அதுக்கு முன்னாடி பாப்பாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காரு. லுக், உங்க சார் ஊருக்கு போறாரு வராரு அப்படிங்கிறதுக்காக குழந்தைய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. கோர்ட் அலோவ் பண்ற நாள்ல மட்டும்தான் வந்து குழந்தைய பார்க்க முடியும். குழந்தைய பார்க்கறத விட வேலை தான் முக்கியம்னா அந்த வேலையை பார்த்துட்டு போக சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து டிராமா பண்ணிட்டு இருந்தா கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு இருக்கிற பெர்மிஷனும் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல மேடம், நீங்க பண்றது சரியில்லை. இந்த பாரு, என் இடத்துக்கு வந்து நான் செய்யறது சரி தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. ஆஸ்க் ஹிம் டு லீவ் ரைட் நவ், இல்லைன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். ஒரு நிமிஷம். அந்த குழந்தை பொன் குழந்தை அப்படிங்கறது சாருக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. மறந்துட்டாரு போல இருக்கு. புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வருதோ. போங்க. ஜனனி ஒரு நிமிஷம். அக்கா, ஹே, நீ கடைக்கு சாப்பிட வந்த பையன் தானே? நான் சாப்பிட மட்டும் வரலக்கா. டேய், நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரெடியா இருக்கியா? அந்த பொருளை வீசி ஃபுட் ட்ரக்கை காலி பண்ணிடுவேன்.